அலையிலே துயில் ஆதிவராகவா. அந்த உலகம் என்ன பண்ணுகிறது? அலைந்து கொண்டே இருக்கிறது, ஏங்கிக் கொண்டே இருக்கிறது. அந்த இயக்கத்தினுள்ளே அவன் துயில் கொள்கின்றான். துயில் கொள்கின்றான்னா இயக்கம் இல்லாமல் அந்த இடத்திலே அவன் என்ன பண்ணுகிறான்? அவன் இயக்கமற்ற நிலையில் இருக்கின்றான். அதாவது ஏங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு நுண் துகளினுள்ளும் அவன் என்ன பண்றான்? தூங்கிக் கொண்டிருக்கின்றான் என்பதை இது உணர்த்துகிறது. அப்போ நாராயணர் இல்லாத இடம் இல்லை என்பதை இந்த இடம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அடுத்ததாக இந்த இரண்டாவது வரி நமக்கு சொல்றது என்னன்னா, 1008 ஆண்டினில் ஓர் பிள்ளை. 1008 ஆண்டில்னா 1008ஆம் ஆண்டு அந்த மாசி 20ஆம் தேதி ஒரு பிள்ளை சிலையிலே பொன்மகர வயிற்றினுள் செல்ல பெற்று என்று இந்த வாசகம் இங்கு குறிக்கிறது. நாராயணர் எப்போதும் போல அந்த உலகத்திலே இருக்கின்றார், எல்லா இடத்திலும் நீக்கமர இருக்கின்றார். அப்போது இந்த ஒரு பிள்ளை, இந்த ஓர் பிள்ளை என்பது எதை குறிக்கிறதுனா, இது நாராயணரை குறிக்கவில்லை. இந்த ஓர் பிள்ளை என்பது நாராயணரை இதற்கு முன் 6 தரம் இந்த அவருடைய அவதாரத்திற்கு அவரை சுமந்த அந்த பாய மாய கூட்டை தான் இந்த ஓர் பிள்ளை என்கிறது குறிக்கிறது. அப்படி அந்த ஓர் பிள்ளையானது சிலையிலே பொன்மகர வயிற்றினுள் செல்ல பெற்று திருச்செம்பதியிலே, அதாவது திருச்செந்தூர் திருப்பார்கடலிலே அன்னை மகாலட்சுமியானவள் மகர சிலையாக அங்கு வளர்ந்திருக்கின்றாள். அவ்வாறு வளர்ந்திருக்கின்ற அந்த மகர சிலையினுள்ளே, அந்த மகர வயிற்றினுள்ளே அந்த பிள்ளை 1008ஆம் ஆண்டு மாசியிலே சென்றது என்பதை இந்த வாசகம் நமக்கு இங்கு உணர்த்துகிறது. இதை அப்படியே நம்ம கதையின் போக்கின்படி பார்க்கும்போது இது நமக்கு காப்பு பகுதியிலே சொல்லப்பட்டுள்ள இந்த 4 வரிகள். ஆனா இதே 4 வரிகளும் அகிலத்திரட்டம்மானியுடைய பிற்பகுதியில அவதார பகுதியில பார்க்கும்போது அது கதையின் போக்கில் அது எப்படி வரும்னா, நாராயணர் தேவசங்கம் சூழ கைலேங்கிரியிலிருந்து இங்க வாரார், எங்க திருச்செந்தூர் கடற்கரைக்கு வந்து அவர் அதன் பிறகு என்ன பண்றாருன்னா, எல்லோரையும் கடற்கரையிலே நிறுத்திவிட்டு அவர் என்ன பண்றார்? கடலுக்குள்ள சென்று அந்த மகரத்துக்குள்ளும் அவர் சென்று 2 பேரும் சேர்ந்து அவர் அந்த மகரத்துக்குள்ளிருந்து நாராயணர் மகனை நினைக்கும் போதுதான் என்ன பண்றது? இந்த குழந்தை, அதாவது சொல்லக்கூடிய அந்த ஓர் பிள்ளை என்கிற அந்த பாயமாய கூடு உள்ளே செல்கிறது, கடலுக்குள் செல்கிறது. அதை நாராயணர் பார்த்து அந்த பிள்ளையை எடுத்து மகர வயிற்றுக்குள்ள கொண்டு போறார். இது கதையினுடைய போக்கு. ஆனா அங்க நிசப்தமான உண்மை என்னன்னா, எங்கும் வியாபித்திருக்கிற, அதாவது அசைகின்ற அனைத்தினுள்ளும் அசையா நிலையில் துயில் கொள்கின்ற அந்த நாராயணன் எங்குமே நிசப்தமாக இருக்கின்றான். அவன் என்ன பண்றான்? அந்த மகரத்தினுள்ளும் அவன் எப்போதுமே அங்கு இருந்து கொண்டுதான் இருக்கின்றான் என்பதை இந்த இடம் நம்ம உணர்ந்து கொள்ளணும். ஏன்னா இறைவன்